அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி யாழில் இன்று போராட்டம். யாழில் டெங்கு பரவும் அபாயம், 14 பேருக்கு எதிராக வழக்கு. வீட்டை விட்டு வெளியேற தயாராகும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. மருதானையில் 2 வீடுகளில் தீ விபத்து, பல பொருட்கள் நாசம். இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு புதிய உத்வேகம், மீண்டும் ஆரம்பித்த போலந்து என்றார். இலங்கையை உலுக்கிய சம்பவம், கல்லால் அடித்து குடும்ப பெண் படுகொலை. அவசரமாக துப்பாக்கிகள் கோரும் 20 எம்பிக்கள். அனுர அரசுக்கு எதிராக வெடிக்கவுள்ள பேரணி, நாமல் விடுத்துள்ள பகிரங்க அழைப்பு. தன்சானியாவில் வெடித்துள்ள வன்முறை, 700 பேர் உயிரிழப்பு. உயிரோடு இருந்தவரை தூக்கி சவக்கிடங்கில் போட்ட மருத்துவமனை ஊழியர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி போராட்டமும் கருத்தரங்கும் யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்து, உண்மையை வெளிப்படுத்து எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இதன்படி இன்று பிற்பகல் 1 மணியளவில் ஆர்ப்பாட்டமும், அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணியளவில் தந்தை செல்வா கலையரங்கத்தில் கருத்தரங்கம் இடம்பெறவுள்ளது. டெங்கு நுளம்பு பரவும் சூழலை பேணிய ஆதன உரிமையாளர்கள் 14 பேருக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் 1,06,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. வல்வட்டித்துறை நகரசபை மற்றும் பருத்தித்துறை நகரசபை ஆகிய பகுதிக்கு உட்பட்ட 3 கிராம சேவையாளர் பிரிவுகளில் கடந்த வாரம் டெங்கு கட்டுப்பாட்டு கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது டெங்கு நுளம்பு பரவக்கூடிய சூழலை பேணிய 14 ஆதன உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் பொது சுகாதார பரிசோதகரால் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 14 ஆதன உரிமையாளர்கள் மன்றிலும் முன்னிலையாகி நீதிமன்ற விசாரணைகளின் போது தம்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு மன்று 1,06,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பிலுள்ள நிதாஹஸ் மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்காக தனது உடைமைகளை பொதி செய்து வருகின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உடல்நலக்குறைவு காரணமாக தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற கால அவகாசம் கோரியிருந்தார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி தற்போது தனது உடைமைகளை பொதி செய்து ஏற்றுவதை காண முடிகின்றது. மேலும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் அவர் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என்று அவரது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு மருதானி தேவநம்பிய திச மாவட்ட பகுதியில் அமைந்துள்ள 2 வீடுகளில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீப்பரவல் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீப்பரவலின் போது 2 வீடுகளிலும் உள்ள பல பொருட்கள் தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மேலும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போலந்து நாட்டின் பட்டய விமான சேவை நிறுவனமான என்டர் ஏர் இன்றுடன் இலங்கைக்கு தனது சேவைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. விமானத்தில் வந்திறங்கிய பயணிகளுக்கு இலங்கைக்கே உரித்தான பாரம்பரிய இலங்கை விருந்தோம்பலுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் தகவல்படி போலந்தின் ஹெடோவிஸ் மற்றும் வார்சாவ் ஆகிய நகரங்களிலிருந்து வந்த 2 என்டர் ஏர் விமானங்களும் குளிர்காலத்துக்கான சேவை பயணத்தின் முதல் விமானங்களாக
நேற்று காலை வரவேற்கப்பட்டன. இந்த வரவேற்பை சிறப்பிக்கும் வகையில் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நீர்த்தாரை பீரங்கி மரியாதை அளிக்கப்பட்டது. அத்துடன் இலங்கை தேயிலை சபையின் அனுசரணையுடன் பயணிகளுக்கு உயர்தரமான ஸ்லோன் தேயிலை பொதிகள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. காலியில் அங்கல்ச போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாதேகம பிரதேசத்தில் கல்லால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. அங்கல்ல பாதேகம பிரதேசத்தை சேர்ந்த 43 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் அவரது உறவினர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்த பெண் பெலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபரான உறவினர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்று தலைமறைவாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அங்கொல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு தங்கள் பாதுகாப்பிற்காக உடனடியாக கைத்துப்பாக்கிகளை வழங்குமாறு 20 எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற தலைவர்களிடமும் பாதுகாப்பு படை தலைவர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கைத்துப்பாக்கிகள் வழங்க அரசாங்கம் முடிவு செய்யவில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன. ஆனால் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் உறுதி செய்யப்பட்ட எம்பிகளுக்கு மட்டுமே துப்பாக்கியை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தங்கள் பாதுகாப்பு குறித்து ஆராய காவல்துறை மா அதிபரை நாடாளுமன்றத்திற்கு வரவழைக்குமாறு சபாநாயகரிடம் சமீபத்தில் கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி சபாநாயகருக்கும் அந்த எம்பிக்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றால் போல் சிறந்த எதிர்க்கட்சியாக செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் சுப நேரத்திற்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்றும் நாமல் ராயபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயகத்துக்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு. நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுகின்றது. குறிப்பாக ராயபக்சர்களை எந்த வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகின்றது. எம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். அப்போதுதான் எமக்கு அடுத்த தேர்தல்களில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் என நாமல் ராயபக்ஷ தெரிவித்துள்ளார். தான்சானிய ஜனாதிபதி ஜாமியா சுலூக் ஹாசனின் பதவிக்காலம் முடிவடைவதை ஒட்டி கடந்த மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் மீண்டும் வெற்றி பெற்று சாமியா சுலூக் ஹாசன் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவானார். ஜனாதிபதி தேர்தலில் மோசடி நடந்ததாக முக்கிய எதிர்க்கட்சியான சடேமா குற்றம் சாட்டியது. இதையடுத்து ஜனாதிபதி தேர்தல் முடிவை ஏற்க மறுத்து வன்முறை வெடித்தது. இந்த வன்முறையில் கடந்த 3 நாட்களில் 700 பேர் இறந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வன்முறையால் தன்சானியாவில் இணையத்தை முடக்கிய ஆளும் அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்தியாவின் தெலங்கானா மாநிலம் மஹபூபாத்தில் உயிரோடு இருந்த நோயாளியை மருத்துவமனை சவக்கிடங்கில் தூக்கி போட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் கூறியுள்ளதாவது, ராஜு என்ற ஆதரவற்ற நபர் தனக்கு ஏற்பட்ட சிறுநீரக பாதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண மஹபூபாத்தில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவருக்கு துணையாக யாரும் இல்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்க மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
சிகிச்சைக்காக அனுமதிக்காத சூழலில் 2 நாட்கள் உணவு இல்லாமல் அங்கேயே காத்திருந்த அவர் மயக்கமடைந்துள்ளார். இந்நிலையில் ராஜு இறந்துவிட்டதாக கருதிய மருத்துவமனை ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர் இறந்துவிட்டாரா, உயிருடன் இருக்கின்றாரா என்று கூட வந்து பார்க்காத மருத்துவமனை அதிகாரிகள் அவரை தூக்கி மருத்துவமனை சவக்கிடங்கில் போட உத்தரவு பிறப்பித்தனர். இதையடுத்து சவக்கிடங்கை சுத்தம் செய்தபோது ராஜாவின் உடல்கள் அசைவுகள் இருப்பதை மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் கவனித்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் ராஜுவின் உடலில் அசைவு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவசர சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்லப்பட்ட ராஜுவுக்கு இப்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுவதுடன் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.